எப்ப ப்ரோ கம்பேக் கொடுப்பீங்க? லிஸ்ட் மெயின்டைன் பண்ணவே மாட்டீங்களா? யூடியூப்ல வீடியோ ஓடாது போலையே. எப்ப ப்ரோ கெரியரின் உச்சத்துக்கு போவீங்க? நான் எப்ப என் கெரியர் உச்சத்துல இருந்து கீழே வந்தேன்? ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில? இதுல கம்பேக் கொடுக்கறதுக்கு நான் என்ன கெரியர் உச்சத்துக்கே போகலையே. இதுல மட்டும் ஜெயிக்கிறேன். ஐயா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. கலங்கிதா? எனக்கா? ஆமா கண்ணு கலங்கிது. ஹாய் guys, welcome to Harish Territory YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில எப்படா கம்பேக் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். கத்தியா ஒரே ஆட்டம். தோத்துட்டா இனிமே சார்பட்டா பரம்பரையை சண்டை போட ஸ்டேஜ்ல ஏறக்கூடாது. ஒத்துக்கிறியா? இந்த வாட்டி சாதா கம்பேக் இல்ல, ஒரட்டு கம்பேக் கொடுக்குறோம். ஒத்துக்கிறேன். அப்படியா? கம்பேக்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது கம்பேக்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கெரியரோட உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து மறுபடியும் அதை மேல வரதான் ஒரு கம்பேக்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா அதை எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு டோபமைன் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டல்லா இருக்கீங்க. டல்லா போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டேய் முன்ன மாதிரி இருந்தா, டேய் முன்ன மாதிரி ஏதாவது பண்றா, முன்ன மாதிரி ஏதாவது படிடா, டேய் முன்ன மாதிரி ஏதாவது வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கீழே இருக்க டைம்ல யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. திருப்பி அதை கம்பேக் கொடுத்து வரீங்களே, அப்பதான் எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, நீங்க சொல்றதை கேட்பாங்க. இந்த டைம்ல அப்படி சின்னதா ஒரு விஷயம் பண்ணி சக்சஸ் ஆகும்போது நீங்க பழைய ஃபார்மை ஃபீல் பண்ற ஒரு டைம் இருக்குல்ல, அதுதான் உங்களோட பிரைம் டைம். அப்போ நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க, அதுதான் உங்களுக்கான கம்பேக், உண்மையான கம்பேக்கும் கூட. இது மத்தவங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, நமக்கு தெரிஞ்சாலே போதும். வாழ்க்கையில எப்படியாச்சும் சாதிச்சிடலான்னு ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த பல லட்சக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன். இங்க பார்த்தா தெரியுது என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ளேயே புகுந்து தட்டு தடுமாறி டிக்கி தசை மாதிரி முட்டி மோதி ஒரு நல்ல வேலைக்கு வந்தோம். ஆனா அதெல்லாம் பத்தாவது நண்பர்களே, நமக்கு இருக்க திறமைக்கு நம்ம இன்னும் எங்கேயோ போகணும் அப்படின்னு நம்ம சொல்லல. கூட இருக்கவனுங்க உசுப்பேத்தி ஏதோ பண்ணுன்னு சொல்லி, அதாவது ஃபேமிலி சைட்ல இருந்தும் சரி, ஒரு சொசைட்டி சைட்ல இருந்தும் சரி, நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். வருதா? உங்களுக்கு வருதா? வரணும். இந்த மாதிரி சொசைட்டி பிரஷர்னால என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கையில முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் ஏதோ பெரிய ஆளாகணும்னு சொல்லி ஒவ்வொரு பிரிமா நோக்கி ஓடி கடைசியில அது கிடைக்கலன்னா என்ன வரானுங்க, அதுல வெளியில திருப்பி ஊருக்கே போயிடுறாங்க. ஏலமுத்து, இனி ஒரு அடி முன்னாடி போய் எடுத்து வைக்க முடியாது, முன்னாலே போறதுக்கு தான் பாதை இருக்கு. ஆனா நான் அப்படி இல்ல, இந்த வாட்டி வேற மாதிரி வந்திருக்கேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீங்க என்ன பண்ணணும், இனிமேல் ஸ்டெயிலா ஜாலியா வீட்டுல சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க நம்ம வீடியோஸ. என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. அதெல்லாம் விட உங்க கதைக்கு வா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நமக்கு கெரியரோட உச்சமும் இல்ல, கீழேயும் இல்ல, கம்பேக்கும் இல்ல. இதுக்கு இடையில பாண்டிட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன் நான். பெரிய விஷயம். கம்பேக்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு ஹெல்த் கம்பேக், இன்னொன்னு பினான்சியல் கம்பேக். இது ரெண்டுல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹெல்த் கம்பேக் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ஹெல்த் கம்பேக் நம்ம கூட இருந்தாலே பினான்சியல் கம்பேக் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம ஹெல்த்தியா நம்ம இருக்கோம், நம்ம ஒரு பிரிஸ்கா ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்குவோம். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளால இருக்காருல்ல டோபமைன், அவர் ஹிட் ஆகிட்டே இருப்பாரு. நம்ம ஏதோ சின்னதா பண்ணாலே அது ஹிட் ஆகுது, மறுபடியும் இன்னொன்னு சின்னதா பண்ணாலே ஹிட் ஆகுது. அப்ப நம்ம என்ன ஆகும், இந்த டோபமைன் ஹிட்டுக்காக நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். பினான்சியல் கம்பேக் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எல்லாம் ஓடுறது எதுக்காக? பினான்சியல் ஃப்ரீடம்காக தானே. பினான்சியல் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். விடவே மாட்டேன், நடக்காது. ஓகே, இப்ப ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில இருந்து கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம்ஸ் கொஞ்சமாவது ஏதாவது நமக்கு தோணும்ல, நமக்கு இது ஆகணும் அப்படின்னு தோணும்ல.
அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாளாவே எனக்கு என் க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து அடிக்கடி நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியா ஒரு நாள் வந்து என்னாச்சு, நான் ஒரு கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கிட்டு சரி நீங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஆரம்பிச்சதுதான் இந்த யூடியூப் சேனல். வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு இன்கம்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு கிடையாது. இன்கம்க்கும் தான். If I'm not wrong or if I'm wrong, ஆனா இன்கமுக்கு மட்டும் கிடையாது. அதாவது நம்ம யோசிக்கிற விஷயத்தையோ இல்ல நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவா தோன்ற விஷயத்தையோ இல்ல யாரும் பேசாத விஷயத்தையோ இல்ல என்ன சொல்றது, எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது பிளஸ் வந்து என்ன சொல்றது நிறைய பேசுறது கொஞ்சம் காமெடி பண்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால இதெல்லாம் எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து காட்டலாம் அப்படிங்கிற ஆரம்பிச்சதுதான் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுல வீடியோ போட்டோமா அதுதான் இல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். போன வருஷம் தீபாவளி அப்போ தெரியல, இருங்க பார்த்து சொல்றேன். அதாவது 2025 தீபாவளி டேட் அது போட்டா அக்டோபர் 20 தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச டேட். அந்த அன்னைக்கு நான் போட்ட புலிகேட் வீடியோ யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்க. மாதிரிதான் எப்படி ஏஜ் கால்குலேட்டர் அக்டோபர் 20, 2025 இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு பிப்ரவரி 7. ஓகே, இருக்கு. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3 months 18 days, 15 weeks 5 days, 110 days போதும். 2640 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதாவது 110 days ஆயிடுச்சா? நான் எத்தனை வீடியோ போட்டிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அதையும் பார்த்தாலும் யூடியூப் போட்டோம்னா நம்ம சேனல் பேர் மட்டும் தான் வருது. ஹரிஷ் தெரிஞ்சுன்னா நம்ம தான். ஓகே, அதாவது நண்பர்களே 17 வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 17 வீடியோ, 171 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம எப்போ 3 மாசத்துல கிட்டத்தட்ட 17 வீடியோஸ்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்? நான் வந்துட்டு அஞ்சு வீடியோ, ஒரு மாசத்துக்கு 5 வீடியோ எப்படியாச்சும் ஒன்று போட்டுருவேன். அது 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுருவேன். ஆனா இந்த வாட்டி விடுறதா இல்ல நண்பர்களே. அதாவது இந்த பிப்ரவரி மாசம் இன்னைக்கு 7 பேட்டி, இந்த மாசம் எத்தனை நாள் மொத்தம்? 28 நாள். அதாவது சண்டே நாளைக்கு இந்த வீடியோ வந்து நாளைக்கு எப்படியாவது போட்டுருவேன். இன்னைக்கு வந்து என்னது சாட்டர்டே பிப்ரவரி 7, நேரம் 8 மணி. இன்னைக்கு சொல்றேன், இன்னையில இருந்து இந்த மாசம் 28க்குள்ள 20 வீடியோ போடுறேன். பாக்குறீங்களா? போடுறேன், கண்டிப்பா போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர்களே. அதாவது ஏதாச்சும் இல்ல, நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் தான் வரும் நம்ம சேனல்ல. எப்படியுமே யாருமே ஏதாவது இது வரைக்கும் பேசாத டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம பேச போறோம். எல்லாமே ஒரு டிஸ்கஷனா இருக்க போது. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட்ல நீங்க கேள்வி கேட்கணும், இல்ல ஏதாச்சும் போடணும். அதுதான் நண்பர்களே நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா, அட்லீஸ்ட் 2 நாளைக்காவது ஒரு வீடியோ. ஏன்னா எடிட் பண்றது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்குதான். சரி ஓகே, இப்போ பிளான் பண்ணியாச்சு. அதாவது கம்பேக்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஹெல்த் வைஸா ஓரளவுக்கு ஃபிட்னஸா இருக்கும். நான் ஃபிட்டா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதா சாப்பிடணும். இனிமேல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண போறேன். சுகர் கட் எல்லாம் பண்ண போறேன். அடுத்து வேற என்ன? ஆமா, இது வந்து ஹெல்த் வைஸா நான் பண்ண போறது. இன்னொன்னு வந்து யூடியூப்ல வீடியோ போறது, டெய்லிக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை போடுங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் இப்ப ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த நல்ல வேலையோட இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இது 3 தான் நம்பர்ல என் முன்னாடி இருக்க இப்போதைக்கு இந்த மந்த்துக்கான டாஸ்க். இதெல்லாம் நீங்க எப்படி ஒரே மாசத்துல பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். யூடியூப்ல வீடியோ போறது ஒரு மாசத்துல பண்ணிடலாம். ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு மாசத்துல கொஞ்சம் ஒரு 20 டேஸ் நம்ம ஏதாச்சும் சாப்பிடுறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணோம்னா, சாப்பிடுறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இன்னொன்னு என்னன்னா,
ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ப்ராசஸ் தான், இருந்தாலும் நான் அது ஒரு நல்ல வேலைக்கு போவேன், நம்பிக்கை இருக்கு. கூகுள்ல எல்லாம் தேடி பார்த்த நண்பர்களே, அவங்க நிறைய ரீசன் சொல்றாங்க. நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க, நீங்க வந்து லேசினஸா இருக்கீங்க, வந்து ப்ரொடக்டிவா நீங்க எதுவும் பண்றது இல்ல, அப்புறம் வேற என்னமோ சொன்னானே, முக்கியமா வந்து ஒரு விஷயத்த தள்ளி போடுறது. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கு இல்ல இப்பயே பண்ணணும், அப்படின்னாதான் ஒரு கம்பேக் தள்ளி போகாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் பீரியட்ல இருந்து வெளியில வரீங்க, அதுக்கான ஒரு டெஸ்ட் ஒண்ணு இருக்கு, ரெசிலியன்ஸ் டெஸ்ட். ரெசிலியன்ஸ் டெஸ்ட். ரெசிலியன்ஸ்னா என்ன மீனிங்னா, அதாவது நீங்க எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கீங்க, அதாவது ரெக்கவர் பண்றது. அதாவது நீங்க இப்போ ஒரு டஃப் ஃபேஸ்ல இருப்பீங்களா, டஃப் ஃபேஸ் இல்ல ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஒரு லோ ஃபேஸ்ல இருக்கீங்க, இதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகி வருவீங்க அப்படிங்கறது தான் வந்து ரெசிலியன்ஸ். ஓகேவா, வாங்க இந்த டெஸ்ட் எடுத்து நான் எந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபயரா இருக்கேன், எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எந்த அளவுக்கு இருக்கேன் கம்பேக் கொடுக்கறதுல, எந்த அளவுக்கு வெறியா இருக்கேன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகே, இதான் நண்பர்களே இந்த ரெசிலியன்ஸ் டெஸ்ட். இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். யாராச்சும் கம்பேக் பண்ணும் வாழ்க்கையில வந்து ஒரு லோ ஃபேஸ்ல இருக்கேன், நான் வந்து என்ன சொல்றது, யாராச்சும் இந்த டெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கோங்க. 20 கொஸ்டின்ஸ் இருக்கு, 3 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஓகே, ஐ கேன் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் எ செட் பேக். என்னால முடியும், அதான் சொல்ல முடியும். ஐ கேன் ரெகுலேட் மை எமோஷன்ஸ் பை ரிமைனிங் காம். இந்த எமோஷன்ஸ் வந்து நீங்க ரெகுலேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். I can stay positive even during bad times. பாசிட்டிவ் எப்படி இருக்க முடியும் பேட் டைம்ஸ்ல? இருக்க முடியாது. இதுக்கு வந்து நான் ஒரு நடுநிலைத்தன்மையாக இருக்கிறேன். ஓகே, people say I have thick skin. Thick skinனா ஒருவேளை அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து மீன் பண்ணாங்களோ. ஓகே, அது வந்து ஒரு அளவு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா strongly agree with you. I know how to pivot when things require me to be flexible. அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு உங்களுக்கான திங்ஸ் வந்து நீங்க பிரிச்சு வச்சுப்பீங்களா, நீங்க பிளெக்சிபிளா இருக்கீங்களா கேட்கணும். அதுக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் நான் டைட் தான். I accept unexpected changes. நான் அக்செப்ட் பண்ணுவேன் டிஸ்அக்ரி. I am motivated to achieve my goals. மோட்டிவேஷன் தான் இருக்கா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதுக்கு ஒரு 4 பார்த்துக்குவோம். I have a support system when I need help. Support system இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஓகே. I like to figure out challenges. நான் இப்பதான் சொன்னேன்ல, challenges எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். I have good stress management skills. அப்பப்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா நல்லா போய் சாப்பிடுவேன், அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன். I am determined to succeed. Yes. I see the silver lining in my many situations. Silver lining na? சில்வர் லைனிங் தான் ஒரு எளிய கோடு, சில்வர் கோடு அப்படின்னு சொல்றாங்களோ. சில்வர் லைனிங் ரொம்ப லைட்டா இருக்கு மெனி சிச்சுவேஷன் அப்படி கேட்கறாங்க. ஓகே, யாருக்காச்சும் சில்வர் லைனிங் மீனிங் தெரிஞ்சா கமெண்ட் சொல்றேன். தெரிஞ்சுக்கேன். இட்ஸ் hard for me to problem solve. It's hard for me to problem solve. அப்பல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவேன், ஆனா திருப்பி ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது பிரச்சனையிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையிலே வாழ்றவன் நான் ஒத்தனா தான் இருக்கான். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்க போகும்போது ஒரு பிரச்சனை வரும், அதனாலதான் நான் லேட்டா போறேன் வீடியோ. இல்லைன்னா இல்ல, அப்படிலாம் இல்ல,
ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்றாங்க என்னன்னா, இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகியே 10 நாள் ஆச்சு, இது வந்து எல்லாரும் வீடியோ போட்டு ஒரு 5 நாள் ஆச்சு, நீ 15 நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுற அப்படின்னு சொல்றாங்க. It's hard for me to problem solve. I have realistic, attainable goals. ஆமா, attainable தான். I freeze when there is a decision to be made. ஆமா, அப்படியே நின்றுவாங்க. அதாவது நீங்க ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதுலயே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், அக்ரி. I focus on my positives in the here and now. இல்ல, என் நெகட்டிவும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். I feel optimistic about life. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா அப்படிங்க. ஆமா ப்ரோ, லைஃப் ஆஃப்டன் ஃபீல்ஸ் ஓவர்வெல்மிங். அப்படின்னா வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் கேப்பபிளா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு 4 மார்க். My life is full of meaning and purpose. ஆமா, I can dust myself off after a setback. அதேதான் ஸ்கோர் கொடுப்போம். $71 மார்க் அவுட் ஆஃப் 100 நம்பர்லே. மோஸ்ட்லி ரெசிலென்ட் அப்படின்னா நீங்க வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு 70% சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க இப்ப இருக்கிற வெரி. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஆரம்பிக்கலாம். இன்னையில இருந்து கம்பேக் மாசம் நண்பர்களே. பிப்ரவரியே கம்பேக் தான் நமக்கு இருக்கும்னா, இனிமேல் வரப்போற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அந்த டாபிக் வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், இல்லைன்னா எனக்கு பிடிச்ச டாபிக்ஸா இருக்கும். இது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா பிளாக்ஸ் வரும், பிளாக்ஸ் நிறைய வரும். அப்படி இல்லைன்னா டெய்லியும் நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். 20 நாளைக்கு 20 வீடியோ சேலஞ்ச் இதோ உங்களுக்காக. பிரளயம் பிரளயம் துஷ்கிருத வலயம் பிரபலம் பிரச்சலம் துர்தம நிலையம் பசனி. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கம்பேக் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு செய்தி. கம்பேக் பண்றதுக்கு வந்து ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. ஏன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை வந்து சும்மா படுத்து கிடக்காம, சும்மா தூங்காம போய் எந்திரிச்சு உங்க வேலையை செய்யணும். நீங்களும் கம்பேக் பண்ணலாம். யாரையோ சொல்ற மாதிரி சொல்லல, எனக்கு நானே சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன். ஓகே, அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. என்ன தடுத்து நிறுத்துங்க, எனக்கு தெரியலையே. குட் நைட் நண்பர்களே. பாத அஜஸ்ர பிரகரம் திமிர லோக சமவாகாரம்